சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. இந்துக்களை மத ரீதியாக குறிவைத்து மாப்பிளாக்கள் படுகொலைகளை நிகழ்த்தினார்கள் என்று கூறினீர்கள். இதை சுதேசிய தலைவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்களா தாயே? இல்லை மகனே, மலபாரில் நிகழ்ந்த வன்முறைகள் இந்தியா முழுவதும் பெரும் அதிர்ச்சியைத்தான் ஏற்படுத்தியது. மற்ற பகுதியில் உள்ள இந்துக்கள் கொந்தளித்தார்கள். தலைவர்கள் ஆவேசமடைந்தார்கள். மாப்பிளாக்களின் கிளர்ச்சியை அரசு கடுமையாக ஒடுக்கியது. இதனால் நெருக்கடிக்க உள்ளான கிளர்ச்சிக்காரர்கள் அருகில் உள்ள காடுகளில் சென்று ஒளிந்து கொண்டார்கள். எப்போது காஃபிர்களை கொல்லுவோம் என்று கோஷமிட்டு மத கட்டளையுடன் கூடிய கிலாஃபத் ராஜ்யத்தை அமைத்தார்களோ, அதிலிருந்து இந்துக்கள் மாப்பிளாக்களை ஆதரிப்பதை நிறுத்திக் கொண்டார்கள். ஆகஸ்ட் மாதம் 1921 அன்றைய புள்ளி விவரப்படி கிட்டத்தட்ட 10,000 இந்துக்கள் கூட்டம் கூட்டமாக படுகொலை செய்யப்பட்டார்கள். வன்முறைகளால் பலர் முஸ்லிம்களாக மதமாற்றம் செய்யப்பட்டார்கள். ஏராளமான இந்து பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார்கள். கணக்கற்ற கோயில்கள் இடிக்கப்பட்டன. இந்துக்களின் வீடுகள் எரிக்கப்பட்டன. சொத்துக்கள் சூறையாடப்பட்டன. இந்துக்களின் சொத்துக்களை பறித்து கொண்டு அந்த பகுதிகளில் இருந்தே அவர்கள் வெளியே துரத்தி அடிக்கப்பட்டார்கள். தங்களுக்கான புதைகுழிகளை தோண்டச் செய்து மனிதர்களை உயிருடன் எரித்து தோலை உரித்து அதில் புதைத்த மிருகத்தனமான சம்பவங்களும் ஏராளம்தான். காட்டுமிராண்டித்தனமான இந்த வன்முறைகள் நாடு முழுவதும் பரவி கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தியது. அம்பேத்கர், சுவாமி ஸ்ரத்தானந்தர், அனி பெசன்ட் போன்ற முன்னணி தலைவர்கள் இந்த நிகழ்வுகளை கண்டித்தார்கள். இந்த வன்முறைகளை கண்ட அனி பெசன்ட் வெளியிட்ட அறிக்கை அகதிகள் முகாம்களில் ஏற்பட்ட அனுபவங்கள் இதயத்தை நொறுங்கச் செய்வதாக இருந்தது என்பதை பளிச்சென்று சுட்டிக்காட்டியது. ஆனால் காந்தி இந்து முஸ்லிம் ஒற்றுமை என்ற தனது கனவில் வெறித்தனமாக மிதந்தபடி அனி பெசன்ட்டின் விமர்சனத்தை புறக்கணித்தான். தொடக்கத்தில் அவன் மாப்பிளாக்களை அவர்களின் மதத்தின் மீதான நேசத்திற்காக பாராட்டினான். கலவரத்திற்கு இந்துக்களுக்கும் ஓரளவு பொறுப்பு உண்டு என்றான். இந்த இக்கட்டான சூழலை எதிர்கொள்ளும் தைரியத்தை இந்துக்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினான். ஆங்கிலேய அரசு மாப்பிளா கிளர்ச்சிக்காரர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்த போது இந்துக்கள் மாப்பிளாக்களுக்கு உதவவில்லை என்பதால் அவர்கள் இந்துக்கள் மீது வன்மத்துடன் கலவரத்தை நிகழ்த்தினார்கள் என்று ஒரு காரணம் சொல்லப்பட்டது. ஆனால் ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதிதான் என்று முன்னிறுத்தப்பட்ட ஹிலாஃபத் இயக்கம் மலபாரில் மாபெரும் வன்முறையில் முடிந்த போது காங்கிரஸில் குழப்பம் ஏற்படத்தான் செய்தது. காங்கிரசின் இந்து முஸ்லிம் தலைவர்களுக்கிடையே மனவேறுபாடுகள் பெரிதாயின. நவம்பர் 1921 மாப்ளாக்கள் கலவரம், ஆங்கிலேய படைகள் மாப்ளா கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக செய்த அடக்குமுறைகள், இவற்றை விசாரிப்பதற்காக ஃபைஸ் தியாப்ஜி தலைமையில் ஒரு குழுவை காங்கிரஸ் செயற்குழு நியமித்தது. 3 பேர் கொண்ட அந்த குழுவில் 2 முஸ்லிம்கள் இருந்தார்கள். ஆனால்
விசாரணை நடத்தாமலேயே அந்த குழு கலைக்கப்பட்டது. 1921 டிசம்பரில் அகமதாபாத்தில் நடந்த 36வது காங்கிரசின் தேசிய அமர்வில் செயல் தலைவர் ஹக்கீம் அஜ்மல் கான் இந்த நிகழ்வுகளுக்கு வருத்தம் தெரிவித்தார். ஆனால் ஹஸ்ரத் மொஹானி மாப்ளா வன்முறையை கண்டிக்கும் தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தான். காங்கிரஸ் தலைவர்கள் இந்த படுகொலைக்கான பொறுப்பிலிருந்து விலகி ஆங்கிலேயர்கள் மீது பழி சுமத்த முயன்றார்கள். காங்கிரஸ் தலைவர்கள் மலபார் பகுதிக்கு பயணம் செய்ய அனுமதிக்கப்படவில்லை என்றார்கள். வன்முறை வதந்திகளை பரப்பியதாகவும் மாப்ளாக்களுக்கு எதிராக அடக்குமுறையை கையாண்டதாகவும் ஆங்கிலேயர்களை காங்கிரஸ் கண்டித்தது. இந்த நிலையில்தான் 1922 பிப்ரவரி 1 காந்தி வைஸ்ராய் ரீடிங்குக்கு ஓர் இறுதி எச்சரிக்கை கடிதம் எழுதினார். இந்த கடிதம் கிடைத்த 7 நாட்களுக்குள் ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்டு கைதானவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட வேண்டும். பத்திரிகை சுதந்திரம் பூரணமாக வழங்கப்பட வேண்டும். பஞ்சாப் அநீதிகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு இடையூறு செய்யக்கூடாது. அரசாங்கம் இவற்றுக்கெல்லாம் சம்மதிக்காவிட்டால் பார்டோலியில் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குவேன் என்று எச்சரிக்கை விடுத்தான். ஆனால் காந்தியின் எச்சரிக்கையை வைஸ்ராய் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. இதனால் காந்தி சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்க தயாரானான். ஆனால் அவன் குறிப்பிட்ட அந்த 7 நாட்களில் வேறு ஒரு சம்பவம் பெரும் தீயாய் அவன் அஹிம்சையை சுட்டது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில் வீறு நடை போட்டு இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.